திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகாகணபதியே நமக. அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரபலமான சினிமா ஹீரோயின் திரிஷா கிருஷ்ணன். இவருடைய ஜாதகம் குறித்து நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இவருடைய பெயர் அனு ராதிகா. திரைத்துறையிலே திரிஷா என்று மாற்றிக்கொண்டார். இப்போ இவருடைய ஜாதகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. துல்லியமான ஜாதகம். அதாவது இவர் தனுசு லக்கணம். லக்கணத்தில் கேது, 2 சந்திரன் மகர ராசி. அப்புறம் 5வது இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார். செவ்வாய் அங்கே இருக்கிறார். சூரியன் 7வது ஸ்தானத்திலே சுக்கிரனும் ராகுவும் இருக்கின்றார்கள். புதன் 6வது ஸ்தானத்திலே இருக்கின்றார்கள். இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. சனி பகவான் உச்சமாக இருக்கிறார் லாபஸ்தானத்தில். குரு 12ல் இருக்கிறார். இது இவருடைய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. இந்த ஜாதகம் நல்ல, அதாவது இவர் தற்செயலாக ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருவரை அவரை சந்திக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். இவர் திரைத்துறையிலே பிற்காலத்திலே பெரிய அளவிலே சாதிப்பார் என்று அவர் சொன்னதன் அடிப்படையிலே பிற்காலத்திலே, அதாவது அப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிறகு ஜாதகத்தை ஆய்வு செய்து திரைத்துறையிலே, அதாவது விளம்பரத்துறையில் இருந்து படிப்படியாக திரைத்துறைக்கு வந்துவிட்டார். அதில் மிகவும் உச்சமான ஒரு நல்ல கதாநாயகி அந்தஸ்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் மிக உச்சமாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கலைக்கிரகம் சுக்கிரன் 7வது இடத்திலே அங்கே பரிவர்த்தனையின் காரணமாக அது ஒரு ஆட்சி என்ற அந்தஸ்திலே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சூரியன் ரொம்ப சிறப்பாக உச்சமாக இருக்கிறார். அது ஒரு சிறப்பு பார்த்துக்கிடுங்க. இவருடைய ஜாதகத்தில் 2 கிரகங்கள் உச்சமாக இருக்கிறது. ஒரு பரிவர்த்தனையின் காரணமாக புதனும் சுக்கிரனும் மிகவும் வலிமை பெற்று காணப்படுகின்றார்கள். இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா 2022 சனி தசை ஆரம்பித்து உச்சமான சனி தசை 11ல் இருக்குது. தனது விவகாரம் முடிந்து விட்டது. இப்போ சனி தசை தனத விவகாரம் முடிஞ்சு புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த தசை ஒரு வலிமையான தசை தான். ஏன்னா சனீஸ்வர பகவான் உச்ச வீட்டில் இருக்கிறார், அதுவும் வக்கரகதியில் இருக்கிறார். ஆமாம். சிலர் திருவோண நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள். அதாவது ஒரு நாள் முந்தினதாக பிறந்த தேதியை கொடுத்து நமக்கு ஆதாரபூர்வமாக உள்ள தேதி கிடைத்தது. அதன்படி இது மே 5ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் என்று வருகிறது. நல்ல சிறப்பான ஒரு ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. அரசியலில் இவர் இப்போ பல விமர்சனங்களுக்கு இவர் ஆளாக்கப்படுகிறார். இருந்தாலும் இவருடைய ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால தான் வெற்றிகரமான பல திரைப்படங்களில் இவர் கதாநாயகியாக நடித்து மேலும் மேலும் புகழ் பெற்றார். அவருக்கு அதுக்கு தக்கபடி நல்ல சம்பளங்களும் அதிகமான முறையில் கிடைத்தது. இப்பொழுது இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அரசியல் யோகம் உள்ள ஜாதகம்தான். ஏன்னா சூரியன் அரசியல் கிரகம், அதுவும் 9 குடையவர் உச்சத்தில் இருக்கிறார். 5ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த செவ்வாய் கொஞ்சம் பவர் குறைவாக காணப்படுகிறார். அஸ்தமன தோஷம் அடைந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் 6வது இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இதெல்லாம் இவருடைய ஜாதகத்தில் ஒரு சிறப்பு. குருவும் வக்கரத்தில் தான் இருக்கிறார். சனி பகவானும் உச்ச வீட்டில் வக்கரம் பெற்று காணப்படுகிறார். அப்போ அதிகமான, இப்போ கலைஞர் கருணாநிதியுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இதே மாதிரி சனி உச்சம் பெற்று வக்கரகதியில் இருப்பதை காண முடியும். எனவே இவருடைய ஜாதகம் சிறப்பான ஜாதகம். இவர் எதிர்காலத்தில் இன்னும் பேரும் புகழும் வருவதற்கு இந்த ஜாதகம் வழிவகுக்கும். நன்றி.